அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு போ ஆர் பிலோ சிஸ்டம்னா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது முழுக்க மேக்ஸ் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம மேக்ஸ் தான் மட்டுமே ட்ரேட் பண்ணுவோம். இன்ட்ராடேக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரைஸ் ஆக்ஷனும் எதுவுமே பார்க்கறது கிடையாது. ஒரு வேல்யூ சொல்றோம், அதோட அது மட்டும் இல்ல பொசிஷனுடைய வீக்லி எக்ஸ்பைரி நேத்தோட முடிஞ்சது. நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் ஆன் லெவல் நான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குமோ அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,900 புட்டு 128 rupeesக்கு எபோ இருந்தா மார்க்கெட் இறங்கும், பிலோ இருந்தா மார்க்கெட் ஏறும். மார்க்கெட் இறங்கும் ஏறுங்கிறதும் சொல்லியிருக்கேன். 128 rupees. அதே போல அது அங்கிருந்து ஏறுச்சுன்னா ஒரு விலையில போய் திரும்பி ஆகணும், ஆர் டைரக்ஷன். கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், டைரக்ஷன் வரும். நீங்க இந்த 128 இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுத்தீங்கன்னா பெட்டர். அப்ப அந்த 128 வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அல்லது அதை கிராஸ் பண்ணி போயிடுச்சு, எடுக்கும் போது அது போயிடுச்சு சார், இக்னோர் பண்ணிடுங்க. மறுபடியும் அங்கே வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு மற்ற வேல்யூகள்லாம் எதுவும் தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கும் அப்படிங்கிறதே இருக்கு. அது இல்லாமல் ஒரு ஸ்ட்ரைக் ரிவர்சல் ஜோன்னு பேர். அந்த இடத்துல போனால் ரிவர்சல் ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த பிரைஸ்ல ஏன் ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அது ரியாக்ட் ஆகும், மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு ஏன் பண்ணாதீங்க அப்படின்னு நான் ஆப்ஷன் பையிங் சொல்றேன். ஆப்ஷன் பையிங் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் முக்கியமா முழுக்க அது பிரீமியத்தின் அடிப்படையில் இருக்கும். ஓகேங்களா? அதே போல யூடியூப், பப்ளிக் டொமைன், இந்த மாதிரி இதெல்லாம் யாரு சொன்னாலும் எதுவும் நம்பாதீங்க. நீங்க படிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அது சரியா ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா ஒர்க் ஆகுது அப்படின்னா தான் நீங்க அதை ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது. இன்க்ளூடிங் நான் சொல்றதையும் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம்.